வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஹாய் ஹாய் வணக்கம். ஹாய். ஓகேவா? வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி இல்லம். இன்றைக்கி வந்து தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாஃப்ட் மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை. இந்த குலோப் ஜாமுன் போடுறதுக்கு முன்னாடி போடணும். ஃபஸ்ட்டே போட்டோம்னா வாசமெல்லாம் வெளியே போயிடும். சரிங்க. இப்போ எல்லா மாவையுமே இதே மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம்ப்பா. பேசாதீங்க, சொல்லுங்க. இப்போ பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை. சரிங்கம்மா, நம்ம பாகு பதம் செக் பண்ணிக்கலாமாங்கம்மா? பாகு செக் பண்ணிக்கலாம்ப்பா. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. பாருங்க, பாகு நல்லா ரொம்ப முத்த விட்டுறாதீங்க. பேசாதீங்க, சொல்லுங்க. நம்ம பாகு பதம் செக் பண்ணிடலாமாங்கம்மா? பாருமா, நல்லா பாருமா. ஒண்ணுமே தெரியலையே. ரெடி. இப்படி அண்ணுட்டு தூத்து விட்ட மாதிரியே கேட்கல காஞ்சி போயிடுச்சுன்னா எண்ணெயில் போட்டோட உடஞ்சிடும். பாவில் போட்டோன்னே திரிஞ்சிடும், பூராவே கலந்துடும். 4 8 அவளை கொஞ்சம் வெட்டு. சரிம்மா, இப்போ மாவு சலிச்சு எடுத்துக்கலாம். மாவு எடுத்துக்கலாமா? நல்லா மாவு சலிச்சிக்கலாமா? சரி, மாவு சலிச்சு சொல்லிட்டா சொல்லாதீங்க, வண்டி போயிடுச்சு. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. சர்க்கரை பாவும் காய்ச்சலாம். சரி, சர்க்கரை கொட்டிக்கலாம். கொட்டிட்டு தண்ணி ஊற்றி பாவு காய்ச்சலாம். முறுக்கு எப்படிமா இருக்கு? நல்லா சாஃப்டா இருக்கா? கடுக்கடுக்கு இல்லைங்கம்மா, நல்ல மடுக்கு நல்லா வராது, நல்லா இருக்கு. முறுக்கு ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்றத விட சூடாக சாப்பிட்றதா சூப்பராக இருக்கு. ஒரு முறுக்கு எடுத்து அப்படி பொடி பண்ணி காட்டுங்க. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. டேஸ்ட் பார்க்குறேன் பாதி முறுக்கு முடிச்சிரு போல இருக்கு. மொத்தத்தோறும் காலியாகி ஒத்தத்தோறு தான் இருக்கு. ஒரு பருக்கையா? அட பாவிகளா, எப்படா 10 எண்ணெய் தடவை புச்சுக்குன்னு சின்ன சின்ன டிப்ஸோட நமக்கு கலமா தான் செஞ்சு காட்ட போறாங்க. ஹாய் கலமா. ஹாய். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறாங்க? முறுக்கு நல்லா சாஃப்டா இருக்கிற மாதிரி முறுக்கு சுடுறதுக்கு புழுங்கல் அரிசி 1 கிலோ இருக்கிறதுல போடுப்பா, அதுதான் ஒட்டாது. கீழே விட்டு கறியாலிட்டு வா. ஒட்டாது, அப்பதான் இதுலயே அதிகமா ஒட்டிக்கும். நீங்க எதை சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், ஒட்டிக்கும். முடியாது, நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். எங்க வீட்டுல எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் கலமா தான் வந்து சமையல் செய்வாங்க. சண்டை போட்டுக்கிறாங்களா சந்தோஷமா பேசுறாங்களான்னு கண்டுபிடிக்க முடியாது. அல்வா வந்து ஆற வச்சு சாப்பிடுவோம். இன்னைக்கு அப்படியே சூடா டேஸ்ட் போட்டு ரொம்ப அவசரம். அப்போ பாத்ரூம்ல நாக்கு சுட்டுடு அண்ணே. மெல்ல ஏன்னா செவருக்கு வலிக்கும். சரி, ஓகே, சூப்பர். எங்க அண்ணி ஓகே சொல்லிட்டாங்க. பாத்தீங்களா, சரி ஊட விட்டுச்சு. இவனுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்டம் பண்ணு. கொஞ்சம் நெய் இருக்க போடுங்க. மேற்படி உன்னை போடுறது என்னது? போட்டுடலாம். சரிங்க. போட இழுத்துக்கலாம். தட்டு கரண்டி கொண்டாந்த சாப்பிட்றதுக்கு மொத்தம் என்ன லேட் பண்றீங்க? என்ன பண்றது தெரியுமா? என்னவோ பண்றடா. என்ன பண்றீங்கம்மா? என்ன லேட் பண்றீங்க? இப்போ நாங்க இன்னைக்கு போடுறோம். முந்திரி போட்டாதான் கடிக்கும்போது நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கும். திராட்சை போட்டா அது புளிச்சு போயிடும். ஆமா, புளிப்பு இது வந்துடும். அதனால
நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. வச்சு மைதா வச்சு போட்டுக்குவாங்க. பர்ஃபி மாதிரி அப்படியே செஞ்சு போட்டு பருப்பி மாதிரி அறுத்து கொடுத்துருவோம். கேரளா பக்கம், அதை விட இதுதான் நல்லா பெங்களூர் சைடில் வந்து இப்படி தான் செஞ்சுக்குவாங்க அல்வா மாதிரி. நீ மாத்தாடு வெளியிட்டு வயிற்றால போகுது அப்படின்னாக்கா உடனே கொஞ்சோண்டு கசகசா வச்சு அரைச்சி உடனே பாலில் கலந்து ஊற்றுவாங்க. ஊற்றினா டக்குன்னு நின்று போயிடும். நல்ல நெய் அதிகமாக இருந்துச்சுன்னாக்கா அப்படியே கக்கிடும். தேவைப்பட்டா நீங்கள் அந்த குதிக்கிறத நிறுத்தினா தான் இறக்கணும். அந்த குதிக்கும் போது அதை வந்து பத்திரமா பார்த்துக்கணும். அவ்வளோதான். குதிச்சு கண்ணில் இதில் கையில் பட்டுட்டா தான் வந்த ஓடும். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானையா. அவருக்கே அந்த டேஸ்ட்டுக்கு அந்த கசகசாவுக்கே குதிக்க செய்யுதுன்னா நாங்கள் சாப்பிட்டா நாம் எப்படி குதிப்போம்? வானத்துக்கு பூமிக்கு குதிச்சோம். ஒரு 2 குதிக்கிறாங்கல்ல அவங்க அடங்கிட்டு கசகசா வண்டிக்கெல்லாம் பலகாரம் போட்டு வந்தேன். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. கசகசாவும் சர்க்கரையும் ரெண்டும் கலந்துட்டோமா வானல்ல. நல்லா சர்க்கரையும் கசகசாவும் வானல்ல நல்லா கலந்துட்டோம். உன்னதானே சொன்ன கூமுட்டேன். மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. சர்க்கரையும் ஐயோ ஐயோ. காக்காய் சத்தாக்கி என்னதுவா? காக்கா சத்தம் போட்டுட்டு இருக்கடா. 20 நிமிஷம் பாதுஷா நல்ல பாவில் ஊறி இருக்குதுமா. இப்போ சாப்பிட்டு பாருங்க. ஒரு பழத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரே சேர்ந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பழமே வேண்டாம்னா உங்களை விட்டுருமா? பாவு பாவு எல்லாம் தங்களிடம் குடித்த யானை பால் மண்ணா. யானை அல்ல, ஞானம் ஞானம். யானை யானை. எண்ணெயிலேருந்து பாதுஷா பூரா எடுத்து எண்ணெய் பாவில் போட்டோம். நல்லா வீரபாகு, ஏய் வீரபாகு, மாவு பாருங்க இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். பால் பண்ணிக்கலாம். தேங்காய் பருப்பு ரெடி ஆயிடுச்சுமா. சரி, நல்லா சாஃப்டா இருக்கு. நீங்க சாப்பிட்டு பாருங்க. பாருங்க இப்படி நல்லா எடுத்து இப்படி புட்டு பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. அந்த பிசு பிசு நல்லா பிசு பிசுன்னு இருக்கு. பிசு பிசுன்னு இருக்கணும். பிசு பிசுன்னு இருக்கணும். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. போதும் பாருங்க. அது நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா. நான் போறேன்டா. இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா